ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணி சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வந்து இங்கே பாரு சிந்து, நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, எதுக்காக இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மகா வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பாரு சிவா, இவகிட்ட அன்னபூர்ணியாக்கா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்காக இவ கூட பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல வா சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்துக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்பவே குழம்பி போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா வராங்க வீட்டுக்கு. ஸ்னேகாவை பார்த்த உடனே நம்ம சிந்துக்கு பயங்கர கோபம் வருது. அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அப்படியே ரொம்ப டென்ஷன்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கவும், நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, இனிமே அன்னபூர்ணியே எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதை உன்னோட 2 கண்ணால் பார்க்க தாண்டி போகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நீ சொல்கிறது மட்டும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அதை நான் நடக்கவும் விட மாட்டேன், எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு இந்த மாதிரி வெட்டி வீராப்பா பேசுறதை விட்டுட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிடுறாங்க. போன உடனே அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்க ஆண்டி, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு, இப்போ ஓகேவா, என்ன ஸ்னேகா, ஹாஸ்பிட்டல்லே உனக்கு நிறைய வேலை இருக்கும், எதுக்காக எனக்காக இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம்லாம் வர, சிவா தான் இருக்கான்ல, எல்லாத்தையும் சிவா பார்த்துப்பான், நீ இனிமே கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் வராத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, உங்களுக்காக தானே வரேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக டெய்லியும் வந்து உங்களை எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் செக்அப் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவும் ஸ்னேகாவும் தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம சிந்து அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகாவும் ஸ்னேகாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது, இங்கே பாருங்க ஆண்டி, என்ன ஆண்டி, சிவாவையும் என்னையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அன்னபூர்ணிக்கிட்டே ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஸ்னேகா, நானே உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன், எதுக்காக நீ அன்னபூர்ணியை காப்பாற்றின, நீ காப்பாற்றாமல் விட்டு இருந்தேன்னா இந்த வீட்டுக்கே நான் எஜமானியாக ஆயிருப்பேன், இப்படி ஒரு சான்ஸை நீ விட்டு எனக்கு எப்படி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, அன்னபூர்ணிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான், அந்த லாரிக்காரனுக்கு காசு கொடுத்து அனுப்புனதும் நானு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம இது சிந்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த விஷயத்த நான் போய் அன்னபூர்ணியத்தை கிட்ட சொன்னாலையும் நம்ப மாட்டாங்களே, இதை எப்படியாவது டாக்டர் கிட்ட சொல்லணும், போய் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகிறாங்க. போன உடனே, இங்கே பாரு டாக்டரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், ஒரு 5 நிமிஷம் மட்டும் தனியாக வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்ன சிவா, அவ கூட போய் பேசிக்கிட்டு இருக்க, எதுக்காக அவ கூட பேசிக்கிட்டு இருக்க, இல்லை 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 பெரியம்மா, அவளாதான் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நான் எதுவும் அவகிட்ட பேசலை, நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் உங்கள் பேச்ச முறி எதுவுமே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் அவ கூட பேச மாட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம அது டாக்டர் கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோமோ, அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வந்துடுறாரு. வந்த உடனே, என்ன சிந்து, என்ன முக்கியமான விஷயம், என்ன பேசணும்னு என்னை கூப்பிட்ட, சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு டாக்டரே, அன்னபூர்ணி அத்தைக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணமே ஸ்னேகா தான் அந்த லாரியை செட் பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா, இப்போது அன்னபூர்ணி அத்தை கேட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்கா டாக்டரே அப்படின்னு சொல்லவும், என்ன சிந்து சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல, அவள் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், இங்கே பாரு டாக்டரே, அன்னபூர்ணி அத்தைவே உன்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வைக்க, அதாவது உன்னையும் அவளையும் அவங்களே சேர்த்து வைப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா, இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணிட்டு அவளால் எப்படி தான் தெரிய முடியுதுன்னு எனக்கு தெரியல டாக்டரே, இதுக்கு எப்படியாவது ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நீ அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட நீ நிரூபிக்கணும், அப்போ தான் அந்த ஸ்னேகாவோட ஆட்டம் குறையும். இங்கே பாரு டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே, நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு கேவலமான ஒருத்தி கூட நீ போய் வாழவும் கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஸ்னேகாவை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அன்னபூர்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம
அது சிவா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு ஸ்னேகா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் தனியா வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன சிவா?" இல்லம்மா, இல்ல பெரியம்மா. நான் மெடிக்கல் விஷயமா தான் இவ கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம ஸ்னேகா கிட்ட, "இங்க பாரு ஸ்னேகா, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். என்னோட பெரியம்மாக்கு ஆனதுக்கு இப்படி ஆனதுக்கு நீ தானே காரணம். அந்த லாரிக்காரன செட் பண்ணி நீ தானே இப்படியெல்லாம் பண்ண வச்ச." அப்படின்னு சொல்லவும், "என்ன என்ன சிவா இப்படியெல்லாம் பேசுற நீ? நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும்? உன்னோட பெரியம்மா உயிரை காப்பாத்தினதே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண போறேன்? அப்படி நானே இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அவங்கள எதுக்காக நான் காப்பாற்றணும்? இங்க பாரு சிவா, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாத. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது உன்னோட அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் போய் சொல்லவா? அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இங்க பாரு ஸ்னேகா, நீ நல்லா நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு சிவா, நீ ஸ்னேகா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டேன். என் அம்மாங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் இவ தானா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க இங்க பாரு இங்க பாரு ஆறுமுகம், இந்த விஷயத்த சிந்து தான் என்கிட்ட சொன்னா. அ இந்த விஷயத்த வந்து அ மகா ம மகா அம்மாவும், அதுக்கப்புறம் இந்த ஸ்னேகா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்துக்காங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத இது சிந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. இதுக்கு எப்படியாவது ஆதாரத்த கண்டுபிடிச்சு, இவ நல்லவளே கிடையாதுன்னு நான் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் நிரூபிச்சே தீருவேன் ஆறுமுகம்." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சிவா, நீ கவலையே படாத. கண்டிப்பா நீயும் நானும் சேர்ந்து அந்த ஸ்னேகா பண்ண எல்லா தப்புக்கையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு அவளை அசிங்கப்படுத்தணும்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மகா இருந்துட்டு இது அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." இது நம்ம அ ம மகா இருந்துட்டு மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட சிவாவை பற்றி பேசுகிறாங்க. "இங்கே பாருங்கக்கா, சிவா எத்தனை நாளைக்கு தான் தனியாக இருப்பான். அதனால ஸ்னேகாக்கும் நம்ம சிவாக்கும் நிச்சயதார்த்தம் மாதிரி நம்ம இப்போ பண்ணிடுவோமா? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்ல. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வச்சுட்டோங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. "என்ன என்ன மகா, நீ இவ்வளோ அவசரப்படுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இங்கே பாருங்கக்கா, சிவா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு என்னால் முடியல. அதனால் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. அப்போது நம்ம சிவாவோட மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. அதனால தான்க்கா நான் இப்படி உங்ககிட்ட சொல்கிறேன். என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம், "என்ன, இங்கே பாரு மகா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ கவலைப்படாத. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நம்ம சிவாக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு நான் கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரித்ததுக்கப்புறம் தான் இதுக்கு நான் சம்மதமே சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அக்கா, இங்கே பாருங்கக்கா, ஸ்னேகா உங்கள் உயிரவே காப்பாற்றிருக்கா. இதுக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட விசாரிக்க போகிறீங்க? யாருக்கிட்டேயும் விசாரிக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் யாருக்கிட்டேயும் விசாரிக்கவும் தேவையில்ல. நீ ஸ்னேகா ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் சிவா கிடைக்கலன்றதுக்காக ஒரு சில தப்பு பண்ணியிருக்காதா? நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அது எல்லாமே சிவா தன் கூடயே இருக்கணுன்றதுக்காக ஒரு முட்டாள்தனமான எடுத்த முடிவு. நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையுமே ஸ்னேகா கற்றுப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை." அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்துலேயும் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்னேகாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே ஸ்னேகாவோட ஃபேஸு அப்படியே பதட்டமாக மாறிடுது. இதை பார்த்து நம்ம அதாவது சிவாவுக்கு பயங்கரமான ஒரு டவுட்டு. ஒரு வேளை இவ செட் பண்ண ஆளாக இருக்குமோ, நம்ம போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகாவுக்கு தெரியாமல் போய் ஒட்டு கேட்குறாங்க. "இங்கே பாரு, நான் தான் அதாவது நீ பண்ண வேலைக்கு நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன்ல, திரும்ப எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்க? இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேடம். நீங்கள் காசு கொடுத்தீங்க தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த காசை
வச்சு நான் கொஞ்ச நாளைக்கு தான் பொழப்பையே ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி புள்ளைங்கன்னு அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காசை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? திடீர்னு என்னை போலீஸ்கார் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்னை என் குழந்தைங்களையும் என் பொண்டாட்டியும் யார் பார்த்துப்பாங்க? உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போய் இப்போ நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குமே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாரு, உனக்கு காசு தான் பிரச்சனைன்னா சொல்லு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட நான் கொடுக்குறேன். இனிமே இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நம்ம அது நம்ம சிவா இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்னேகா பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு, என்ன ஸ்னேகா, என்ன முக்கியமான ஃபோனா என்ன? ஆமாம் சிவா, முக்கியமான ஃபோன் தான். இந்த ஃபோன் மட்டும் வரலன்னா கண்டிப்பாக நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீ கவலைப்படாத, அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நீயும் நானும் எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம சிவாக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு ஸ்னேகா, என் மனசில் யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உன்னால் எப்படி மனசு வருது? இப்படியெல்லாம் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம சிவா கிட்ட வந்து, இங்கே பாரு சிவா, உனக்கும் ஸ்னேகாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸ்னேகாவும் நீயும் தான் சேர்ந்து வாழ போகிறீங்க. அந்த சிந்துவும் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. அப்படி இருக்கும்போது உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு நான் வாழலாம் விட மாட்டேன். கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நீ கவலையே படாத சிவா, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்துட்டு டாக்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரா. டாக்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொன்னாங்களா, அந்த ஸ்னேகாவோட ஆட்டம் கொட்டம் எல்லாமே தீந்துருமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சிந்து சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவா வெளியவே வரமாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிவா வந்து வெளியே வருவாரா மாட்டாரான்னு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு, அந்த சிந்து வாசலையவே பார்த்துக்கிட்டே இருக்காமா, அவளுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, அவளுக்கு என்ன ஆனால் என்ன, அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. நம்ம பையன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. நம்ம பையன் மேலே எந்தாவது தப்பு இருந்தால் நம்ம கேட்கலாம். அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத போது நம்ம எப்படி அவங்ககிட்ட கேட்க முடியும்? நீ கவலைப்படாத, அமைதியே இரு. கண்டிப்பாக நம்ம சிவாக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யார் ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பைரவி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இப்போ உன்கிட்ட வந்தேன் நான், தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட என்ன முக்கியமான விஷயத்த பேச போகிற? என்கிட்ட எந்த ஒரு முக்கியமான விஷயமும் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு வேலை இருக்குது. இங்கே பாரு ஸ்னேகா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளாம். எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்கிறத நீ கொஞ்சமாவது பொறுத்து கேட்டேன்னா உனக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைச்சிச்சு என் கூட நீ கண்டிப்பாக சண்டை போட மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஸ்னேகா இருந்துட்டு அந்த பணம், அதாவது அந்த ஆள் வச்சு செட் பண்ணாங்க இல்லையா, அவனுக்கு பணத்தை திரும்ப அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட உடனே நம்ம அது ஆறுமுகம் இருந்துட்டு இந்த பக்கம் நம்ம பைரவி கிட்ட, இங்கே பாரு பைரவி, அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீயோ இல்லை யாரோ கிடையாது, அந்த ஸ்னேகா தான் பிளான் போட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. ஆனால் அவளை நம்பிக்கிட்டு அவகிட்ட எப்படியெல்லாம் பொறுத்து போகிற, உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவையும் சிந்துவையும் ஏற்றுக்கிட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரே டப்பாவில் ரெண்டுத்தையும் போட்டு 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே 2 பேரும் மாற்றி சாப்பிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம
அ நம்ம அது இது யாரு நம்ம சிந்து வந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு, "இங்க பாருடி, உனக்கு எதிரான ஆதாரத்த தாண்டி திருடி திரட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உனக்கு உனக்கு எதிரா ஒரு ஆதாரம் கூட கிடைக்காமயா போயிடும். கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். கிடைக்கிறபோது உங்க 3 பேரையும் நான் சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு, அந்த இடத்த விட்டு நம்ம அ அதாவது அதாவது சிவா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு, "இங்க பாரு ஸ்னேகா, இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ண. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆதாரமும் எங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீ எல்லார்கிட்டேயும் தலை குனிஞ்சு நிற்க தான் போகிற. அது நடக்க தான் போகுது. அதை நீ பார்க்க தான் போகிற" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "என்னடி, என்ன என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி மிரட்டுற வேலை உருட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. கண்டிப்பாக நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்த. டாக்டர் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டார். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்துவேன். நீ அதை பார்க்க தான் போகிற" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் அதாவது சிவா இருந்துட்டு சிந்துக்கிட்ட வந்து, "இங்கே பாரு சிந்து, நீ இவ்வளோ பழமையான காயின்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்து என்னை ஒரு மில்லியனராக ஆப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அது நம்ம சிந்து இருந்துட்டு தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். நம்ம அதாவது அவங்களோட நாத்தனார் வந்து, "இங்கே பாரும்மா சிந்து, எதுக்காகம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நீ அழுகக்கூடாதும்மா. இந்த மாதிரி அழுகாமல் நீ சந்தோஷமாக இருக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அழகு இருந்துட்டு அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அதாவது ரஞ்சித் அதாவது நம்ம பைரவியோட அதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பைரவி கிட்ட வந்து, "இங்கே பாரு பைரவி, உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் உன்னோட பிறந்த நாளுக்கும் என்னால் வர முடியல. என்னை மன்னிச்சிரு பைரவி" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு சந்தை, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஆனால் நீ தான் திரும்ப வீட்டுக்கு வரவே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் இனிமே பண்ணாத, சரியா?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிவா கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு சிவா, உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். நீ கவலையப்படாத. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். என்னை பேச விடுறீங்களா? இங்கே பாருடா, இப்போதைக்கு நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீ போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அழகுமலருக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, "இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் பார்த்துட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதாவது அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம போன உடனேயே நம்ம சிந்து வராங்க. வந்த உடனே ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு, இந்த பக்கம் யாரோ போன மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ ஏதாவது போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாரு, நான் எதுக்காக அங்கே போக போகிறேன்? நான் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லிப்ஸ்டிக்கே நான் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் அங்கங்கே போட்டேன்னா வச்சுக்கேன், ரியலான ஃபேஸை எனக்கு கொடுக்கும். அதனால் நான் இந்த விஷயத்த நான் பண்ண தான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அது பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, "இங்கே பாருங்கள், உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுக்கு நாங்கள் சம்மதம் சொல்லிகிட்டே இருக்கணுமா? கண்டிப்பாக இது என்னால் கேட்கவே முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுமதி இருந்துட்டு ஸ்னேகா தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில் நம்ம அதாவது காயத்ரி இருந்துட்டு காய்கறி எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறாங்க. கொட்டின உடனே ரொம்பவே சந்தோஷமாக, "இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு கல் இருந்துச்சுனாலோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஒரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட, இங்கே பாரு, இனிமே இந்த விஷயத்த பற்றி யாராவது என்கிட்ட பேசிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இங்கே பாரு ஆறுமுகம், நானே உன் கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக என்ன நீ வற்புறுத்திக்கிட்டே இருக்க? இந்த மாதிரி வற்புறுத்தி செய்கிற ஒரு செயல் அது மன நிம்மதியை கொடுக்கணும். எப்படி நீ சந்தோஷமாக நிரூபிக்கிற? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு நம்ம தமிழ் செல்வி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம அதாவது பாட்டிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க பாட்டி, அதாவது இங்கே பாருங்க பாட்டி, ரொம்ப நேரமாக என்னோட பசங்க இங்கேயே படுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி, அதாவது யாரு, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பைரவி, நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நம்புறதோ நம்பாததோ உன்னோட இஷ்டம் அப்படின்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகாவுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் நம்ம சிவா வந்து திரட்டிடுறாங்க. இதை திரட்டின உடனே ரொம்பவே சந்தோஷமாக போய் இது வேலையாக அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு போகிறாங்க. போன உடனேயே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டோம், ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டோம். நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, பெரியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியம்மா, நீங்கள் எனக்கு என்னோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுக்குறேன்னு தானே சொல்லிங்க, ஆனால் இப்போது என் வாழ்க்கை என்ன நிலமையில இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதி வந்துட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வராரு. வந்த உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு அழகுமதி கிட்ட, இங்கே பாருமா, நீ இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சிந்துக்கு ரொம்பவே கோவம் வந்து, இங்கே பாருங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட டீஸ் பண்ணுறது எவ்வளோ தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அன்னபூர்ணி கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம அதாவது பெரிய மாமா, அதாவது செந்தில் இருந்துட்டு ஒரு கை புடிய அரிசியை எடுத்து ஒலையில் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பைரவி கிட்ட போயிட்டு, சிந்து இருந்துட்டு டாக்டர்கிட்ட போன உடனே நம்ம அதாவது நம்ம நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம சிவா அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரியா சிவா, நீ சொல்கிறத கேட்டாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சிவா. ஏன் சிவா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய தப்பாளு, முட்டாளானவ, அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தோடையும் ரொம்பவே மன உடைச்சல்லையும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சி தான் இந்த வீட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க, அதுக்கு நமக்கு நன்றி தான் சொல்லணும். நீங்கள் வருத்தம்லாம் படாதீங்க. நம்ம வீட்டு மேலே இந்த ஓலைச்சுவடி இருந்துச்சு, இந்த ஓலைச்சுவடி எடுத்து தான் நான் படித்து பார்த்தேன். நம்ம குடும்பத்தில் ஒரு உயிர் போகிற மாதிரி கனவு கண்டேன். ஆனால் அந்த கனவு நிறைவேறுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்த பற்றி நான் என்ன பேசுவேன், ஏது பேசுவேன் அப்படின்னு எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்படி தானே, சக்கரை போட்டதுனால தான் எறும்பு செஞ்சிச்சு, இல்லைன்னா எறும்பு வந்திருக்காதா? இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக காஃபி போடுறதில்லன்னு சொல்லுங்கள், அதனால்
இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட போய் சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, உங்களை ஆக்சிடென்ட் பண்ணது இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னபூர்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்னேகா என்னென்னலாம் தப்பு பண்ணாலோ அது எல்லாத்தையுமே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு, என்ன சிவா சொல்கிற, இப்படியெல்லாம் நடந்துச்சா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே மனசு பதறுது, இப்படியெல்லாம் நடந்திருக்கவே கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே கோவமாக போய் சிவா கிட்ட, இங்கே பாரு இனிமே உனக்கும் எனக்கும் அதாவது எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அன்னபூர்ணி பெரியம்மா சொல்லிட்டாங்க. இங்கே பாரு டாக்டரே, இந்த கதை விஷயத்தை பற்றி உன்னோட மாமியார்கிட்ட சொன்னியா இல்லையா, முதல்ல இந்த விஷயத்த போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அன்னபூர்ணிக்கிட்ட ஸ்னேகா தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம அன்னபூர்ணியை இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.